வணக்கம் நண்பர்களே. உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டில் படித்தா தான் நம்ம கதையை லாஸ்ட் வரைக்கும் கேட்கலாமா என்னன்றதை உங்களால் முடிவெடுக்க முடியும். சரி வாங்க கதையோட டைட்டிலை பார்ப்போம். நான் என் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும் தனி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு கல்யாணமாகி 2 ஆண்டுகள் ஆகுது. எங்கள் மாமியாரும் மாமனாரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு காரணத்தினால எங்கள் மாமனார் இறந்து போயிட்டார். அதன் காரணமாக அந்த விஷயத்துக்கு நாங்கள் போகும்போது அதுக்கப்புறம் 2 மாதம் எங்கள் மாமியார் வீட்டிலே நாங்கள் தங்கிட்டோம். அந்த நேரம் என்ன நடந்ததுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ராஜேஷ். எனக்கு 32 வயசு ஆகுது. என்னுடைய ஒய்ஃப் பேர் காயத்ரி. என் ஒய்ஃபுக்கு 30 வயசு ஆகுது. என் ஒய்ஃபும் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஒரே காலேஜில் தான் படித்தோம். அதன் காரணமாக நாங்கள் ஒரே ஊருக்காரங்க தான். அதனால தான் 2 பேரும் ஒன்றா படித்தோம். ஆனால் வேலைக்கு போனது மட்டும் நான் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனேன். நான் வெளியூருக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் ஒழுங்காக பேசிக்கிறதே இல்லை. என்னென்னா ஒய்ஃப்னால் இப்போ தான் எனக்கு ஒய்ஃபு. அப்போ நாங்கள் 2 பேரும் அஸ் யூஷுவல் பேசிட்டு தான் இருந்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். நான் வெளில வேலைக்கு போனேன், பொதுவாக பேசுவோம் வருவோம். சரி 2 பேருமே என் வீட்லேயும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி பொண்ணோட அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, என்னென்னா நல்ல கேரக்டராக இருக்காங்கன்ற காரணத்தினாலையும் அதாவது அவங்க வீட்டில் பையனுடைய அப்பா அம்மா 2 பேர் நல்லா இருக்காங்க, டீசெண்டான ஃபேமிலியாக இருக்காங்கன்ற ஒரு காரணத்தினாலையும் அதாவது எனக்கு என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் 2 வருஷம் குழந்தைக்கு எந்த விதமான பிளானும் பண்ணல. ஏன்னா அந்த 2 வருஷம் நாங்கள் சுதந்திரமாக சுற்றணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் நிறையா போவோம், வெளில வருவோம். நான் ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுன்ற மாதிரியான அமைப்பு வந்துருச்சு. அதனால் நம்ம இங்கே தான் இருந்து வேலை செய்யணுன்றது அவசியம் இல்லை, எங்கே வேணால் இருந்து வேலை செய்ய முடியுன்ற மாதிரியான ஒரு வேலைகள் நமக்கு அமைஞ்சிருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே என்ன பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் போயிட்டுருந்தது. 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன யோசிச்சோம், சரி இதுக்கு மேலேயே நம்ம இதை தள்ளி போட்டால் பத்தாது, தள்ளி போட்டால் தப்பாயிரும், நம்ம இதுக்கு மேலே நம்ம குழந்தை என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரிஞ்ச வந்தது என் ஒய்ஃபுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது. அதை என்னால் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு என் மேலே தான் தப்புன்ற மாதிரி எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அது பேச போக தான் அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்றது நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது திடீர்னு என் ஒய்ஃபோட அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார், ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சி, சீரியஸாக இருக்காங்கன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து என் ஒய்ஃப் ஊருக்கு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அதாவது கார்லேயே. பஸ்ஸிலலாம் போனால் 9 மணி நேரம் ஆகும். நாங்கள் அவசரமாக கார் எடுத்து கிளம்பி போகிறதுக்குள்ளே என் ஒய்ஃபோட அப்பா தவறிட்டாங்கன்றது செய்தி எனக்கு வந்துருச்சு. நான் அதை அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரிம்மா உங்கள் அப்பா தவறிட்டாருமா அப்படின்ட்டு. உட்காந்து அவ்வளோ கதறா. என்னென்னா என் ஒய்ஃபுக்கு 30 வயசு தான் ஆகுது, என் ஒய்ஃபோட அம்மாக்கே 45 வயசு தான் ஆகுது. ஏன்னா என் ஒய்ஃபோட அம்மாவுக்கு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வெறும் 45 வயசு தான் ஆகுது. என்னோட ஒரு 13 வயசு தான் அதிகம். அவங்கள பார்த்தா அப்படி ஒரு வயசானவங்க மாதிரி தெரியவே தெரியாது, ரொம்ப இளமையாக தான் தெரிவாங்க. சரி அவங்க இறந்து போயிட்டாங்க. நாங்கள் போனோம். ஏன்னா என் ஒய்ஃப் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தான் என் ஒய்ஃபோட அம்மாவை பார்த்துக்கிட்டாகணும். சரி இப்படி இருந்த நேரம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போய் பார்த்தோன்னே எங்கள் ஒய்ஃபோட அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ எதுக்கு நீங்கள் அவசரமாக போகிறீங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, நீங்கள் இங்கேயே இருந்து கொஞ்ச நாள் வேலை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சரி நான் என்ன சொன்னேன், ஓகே தான் அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அத்தைன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணோம். அப்போ எங்கள் அத்தை என்கிட்ட நல்லா பேசுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் எப்போதுமே ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல வகையில் பார்த்துப்பாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, சண்டை ஆகிடுச்சு. என்னென்னா இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் உனக்கு இருக்குது, ஆனால் நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை அதிகமாகும் போது திடீர்னு எங்கள் அத்தை பார்த்துட்டாங்க. அத்தை பார்த்தோன்னே
எங்கள் அத்தை வந்து என்ன சொன்னாங்க, "என்ன மாப்பிள பிரச்சனை?" அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சரி மாப்பிள வந்து இதையும் மறைக்கிறாருன்ட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கூப்பிட்டாங்க. அன்னைக்கு காலையில் என் ஒய்ஃப் வந்து கோச்சிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டா. சரி போனதுக்கப்புறம் எங்கள் அத்தை கூப்பிட்டு பேசுனாங்க. "என்னதான் மாப்பிள பிரச்சனைன்னு?" நான் சொன்னேன், "அத்தை இந்த மாதிரி வந்து குழந்தை இல்லை எங்களுக்கு, நிறைய பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்காய்ங்க. இதில் வந்து என் மேலே எந்த விதமான பாதிப்பும் இல்லை, உங்கள் பொண்ணு மேலே தான் பாதிப்பு இருக்குது" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஐயய்யோ! என்ன மாப்பிள சொல்கிறீங்க? இது எனக்கு தெரியாமல் போச்சே, மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு" அவங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. அதே மாதிரி இதில் ஒரு சில விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு நான் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக கத்துனேன். "நீ வந்து சரியில்லை, எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கு நீ ஒழுங்கான வகையில் எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்கிறேன்னு" சொல்லி கத்துனதுக்காக தான் வந்து எங்கள் அத்தை கேட்டிருக்காங்க போல். அடுத்த நாளும் வந்து காலையில் என் ஒய்ஃப் கோவிலுக்கு போகும்போது எங்கள் அத்தை வந்தாங்க. "அந்த மாப்பிள்ளை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னாங்க. "சரி சொல்லுங்கள் அத்தை" அப்படின்னு சொல்லும்போது, "கொஞ்சம் இது முக்கியமான விஷயம், எப்போ பேசலான்னா?" சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசலான்னா, டீ குடிச்சு நானும் ரிலாக்ஸாக வந்து அவங்களும் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்தாங்க. சொன்னாங்க, "என்ன தான் மாப்பிள உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் பேசுனதெல்லாம் நேற்று நைட்டு ஃபுல்லாக கேட்டேன், ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கல மாப்பிள" அப்படின்னாங்க. "சொல்லுங்க அத்தை, என்னத்த பாதிப்புன்னு?" கேட்டேன். "இந்த மாதிரி வந்து எங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை, எந்த உதவியும் செய்யல, நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது" அப்படின்னா, "இல்லை அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு" சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, "சொல்லுங்க மாப்பிள உண்மையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் பொண்ணுகிட்ட பேசுகிறேன்னாங்க." சரி நானும் என்ன யோசிக்கிறது, உண்மையை சொல்லிருவோன்ட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, "ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அப்போ என் பொண்ணு வேணாம் மாப்பிள, நானுமே இப்போ ரொம்ப இதுவாக தான் இருக்கேன், கணவர் இறந்ததுக்கப்புறம். அதனால் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்" அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், "என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க?" அப்படின்னு. "ஆமாம் மாப்பிள, என் பொண்ணால் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி மாப்பிள நான் வந்து சும்மா இருக்க முடியும்? என் பொண்ணு சார்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்" அப்படின்னாங்க. நான் அப்போ ரொம்ப யோசித்தேன், ஐயய்யோ! இதெல்லாம் தப்பாக போயிடும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. சரி அத்தை, நான் வந்து திடீர்னு வேணான்னா சொல்லல. நான் வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அத்தை முடிவுன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் யோசித்தேன். என் ரூமுக்கு போயிட்டு என்ன தான் யோசிக்கலான்ட்டு யோசித்து பார்த்தா, இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னென்னா என் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஒரு கில்ட்டியான ஃபீல். அதனால் நான் இன்றைக்கி எங்கள் அத்தைகிட்ட என்ன சொல்கிறேன், "நம்ம அத்தை கோச்சிக்காதீங்க, என்னால் வந்து உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, அதே மாதிரி நீங்களும் எனக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு. அவள் என்ன தான் என்னை திட்டினாலும் அடித்தாலும் அவள் தானே என் ஒய்ஃபு. இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. உன் மாமனார் ஆத்மா சாந்தி அடையாத அத்தைன்றது" அது மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் "நாங்கள் கிளம்புறோம் அத்தை" அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் ஊருக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை எனக்கு ஃபோனும் பண்ணுறதில்ல. இப்போ அதன் மாதிரியான பேச்சும் பேசுகிறதில்ல. இது ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை. அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.